பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் ஜெய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. முதற்கடவுள் விநாயக பெருமானையும் என்னுடைய குல தெய்வம் ஸ்ரீ கல்வடங்கம் அங்காள பரமேஸ்வரி அம்மனையும் வணங்கி எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். அன்பிற்கினிய குபேரன் டிவி நேயர்களே, நான் உங்கள் நலம் தரும் நல்வாக்கு ஜோதிடர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா. உங்கள் அனைவருக்கும் பிளவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டு பற்றிய பலன்களை பார்க்க போகிறோம். சார்வரி வருடத்திலிருந்து பிளவ வருடம் பிறக்கின்ற அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்குது, அந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத மாத்திரம் பார்க்க போகிறதில்ல, அந்த பொது பலனையும் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும், தமிழகத்திற்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தோன்னா பங்குனி மாதம், அதாவது இரவு நேரம் 1:32 பங்குனி முடிந்து சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்கின்ற அந்த காலகட்டத்தில் சர லக்னமாகிய மகர லக்னத்தில் புதன்கிழமை அன்று சனி ஓரையில் பிளவ புத்தாண்டு நலமாக பிறக்கின்றது. பொதுவாக கடந்த சார்வரி வருடம் பிறந்த போது ராஜாவாக சனி பகவான் இருந்தார். மந்தக்காரனாக சனி பகவான் இருந்த காரணத்தினாலோ அல்லவோ கடந்த வருடம் முழுவதுமாக எல்லாருமே வீட்டுக்குள் முடங்கி கிடக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு நீங்கள் பார்க்குறத விட, பொதுவாக இந்த நாரதர் கழகம் நன்மையில் முடியுங்கிற மாதிரி இந்த சனி செய்கின்ற அனைத்து பலன்களும் அது கெடுபலன்களாக இருந்தாலுமே நன்மையில் தான் முடியும். இப்போ நம்ம கடந்த 2020 பலரும் நல்ல பலன்களை சொல்லி இருந்தாலும் ஒவ்வொரு மனிதர்களும் சிரமத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்தார்கள் என்பது தான் உண்மை. ஆனால் அந்த சிரமத்திற்கு பின்னாக, அந்த கஷ்டத்திற்கு பின்னால் ஒரு விதமான விழிப்புணர்ச்சி எல்லா மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. யார் இப்படி, இவங்க எப்படி அப்படிங்கிற குணநலம், வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரை பற்றியும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை. அடிக்கடி நம்ம மருத்துவமனைக்கோ சென்று உடல்நலம் ஆரோக்கியத்திற்கு என்ற வகையில் மருந்துகளையும் சிகிச்சைகளையும் பெற்று வந்தது எவ்வளவு பெரிய தேவையில்லாத விஷயம் என்பதையெல்லாம் நம்ம புரிஞ்சினோம். ஏன்னா கடந்த ஒரு வருடம் நம்ம ஆஸ்பத்திரிக்கே முடிந்தவரை போகாமல் இருந்தோம். ஏன்னா ஆஸ்பத்திரி நம்ம உயிரை காப்பாற்றுங்கிறத விட அங்கே இருக்கிற கொரோனாவில் நம்ம மாட்டிக்கக்கூடாது என்கின்ற ஒரு பயம் எல்லாத்தையும் இருந்தது. இதுதான் உண்மை. சளி பிடிச்சாலும் சரி, ஏதாவது அதைவிட மிகப்பெரிய ஒரு வியாதியாக இருந்தாலும் நாட்டு மருந்தோ அல்லது வீட்டு மருந்தோ வீட்டில் இருந்தபடியே நம்ம எடுத்துட்டோம். நம்முடைய மருத்துவ செலவு என்பது வெகுவாக குறைந்தது. இந்த மருத்துவம் அல்லது மருந்து பற்றிய விழிப்புணர்ச்சி எல்லா மக்களிடமும் ஏற்பட்டு விட்டது. தேவையில்லாமல் நம்ம போய் டாக்டர்கிட்ட மருந்தை கொடுத்து வாங்கி அதை சாப்பிட்டு அதுக்கு சைடு எஃபெக்ட் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது. அந்த மாதிரியாக சனி பகவான் நாரதர் கழகம் போல பல நல்ல விழிப்புணர்ச்சிகளை மக்களிடம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த வருடம் பிளவ வருடம் எப்படி இருக்கும், இந்த வருடம் ராஜா யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வருடம் ராஜா செவ்வாய் பகவான் தான் ராஜாவாக இருக்கிறார். அவர் இந்த வருஷம் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துகின்ற வகையில் இருக்கார். ஏன்னா ராஜா மாத்திரம் இல்லை, மந்திரி புதன், அர்க்காதிபதி செவ்வாய், மேகாதிபதி செவ்வாய், சஸ்யாதிபதி சுக்கிரன், சேனாதிபதி செவ்வாய்,
ரசாதிபதி சூரியன், தானியாதிபதி குரு, நீரசாதிபதி சுக்கிரன், இப்படி பல விஷயங்களில் செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறது தெரிகிறது. இந்த செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கின்ற காரணத்தினாலும், பொதுவாக இந்த செவ்வாய் ராஜாவாக இருக்கின்ற காரணத்தினால் சற்று சர்வாதிகாரமாக முரட்டுத்தனமாக அரசாங்க விதிமுறைகள் கடைபிடிக்கப்படும். இதில் யார் சிபாரிசோ அல்லது வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்கின்ற பாரபட்சம்லாம் பார்க்காம ஒரு இரும்பு மனிதர் என்று சொல்லக்கூடிய வகையில் அரசாங்கம் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மக்களை ஒழுங்குபடுத்துகின்ற முறை இருக்கும். அதே நேரத்தில் அரசாங்கத்தை மக்கள் தங்களுடைய ஆதிக்கத்தினால் செயல்பட வைக்கின்ற ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ராஜா மாத்திரம் இல்லை, சேனாதிபதியும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். பொதுவாக செவ்வாய் என்பது காவல்காரனாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் அந்த காவல்காரனே சேனாதிபதியாக இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய மாறுதலை இந்த வருஷம் நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா விஷயத்துலையும் சரி, பணம் வாங்குறதா இருந்தாலும் சரி, பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு நியாயம், நேர்மை அதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிக்கின்ற அல்லது அதில் முன்னேற்றம் தெரிகின்ற ஒரு வகையில் மாறுதல்கள் இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பிளவ ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்குமான ஆதாயம் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் அது மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த வருஷம் ரொம்ப ஆதாயம் யாருக்கும் இல்லைன்னு தான் சொல்லணும். 47 பங்கு ஆதாயம்னா 71 பங்கு விரயமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஆதாயத்தை விட சற்றேறக்குறைய 2 மடங்குகள் விரயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விலைவாசிகள் ஏறுகின்ற ஒரு தன்மை தெரியுது. ஒவ்வொரு ராசிக்குமா பார்த்தோம்னா செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேஷம் விருச்சிக ராசிக்கு 8 பங்கு ஆதாயமாக இருந்தால் 14 பங்கு விரயமாக இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். அடுத்து சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபம் துலாம் ராசிக்கு 2 பங்கு ஆதாயமாக இருந்தால் 8 பங்கு விரயமாக இருக்கின்றது. புதனை அதிபதியாக கொண்ட மிதுனம் கன்னி ஆகிய ராசிக்கு பெரிய மாறுபாடுகள் இல்லை. ஆதாயமும் விரயம் ரெண்டுமே 5 பங்காக தான் இருக்குது. அடுத்ததாக சந்திரனை அதிபதியாக கொண்ட கடக ராசிக்கு 5 பங்கு ஆதாயம்னு பார்த்தோம்னா 11 பங்கு விரயம். இரட்டிப்பான பலன் பாதகமாக இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அதை விட மோசம். 2 பங்கு ஆதாயம்னா 14 பங்கு விரயமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா தனுசு மீனம், குருவை அதிபதியாக கொண்ட தனுசு மீனத்துக்கு 11 ஆதாயம் 5 விரயம். ரொம்ப சூப்பராக இருக்குது. தனுசு ராசிக்கு இந்த பிறக்க போகின்ற பிளவ வருடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். 11 பங்கு ஆதாயமும் 5 பங்கு விரயமும் இருக்கும். அடுத்ததாக மகரம், அதுவும் பரவாயில்ல. சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசிக்கு 14க்கு 14 ஆதாயமும் இருக்கும், அதே நேரத்தில் விரயமும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தம் 47 ஆதாயத்துக்கு 71 விரயம் இருக்கின்ற ஒரு தன்மை தான் தெரியுது. அதனால் விலைவாசி கூடலாம், செலவீனங்கள் அதிகரிக்கலாம், மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எல்லா விதத்திலுமே ஏதோ ஒரு வகையில் பணத்தை இழக்கின்ற ஒரு தன்மை தெரியுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பிற்கினிய கும்பராசி அன்பர்களே, வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்று பிறக்கப் போகின்ற பிளவ தமிழ் வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கும்பராசி என்பர்களுக்கு தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கும்பராசிக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்து இருக்கின்றார். அதே நேரத்தில் 4வது வீடு என்று சொல்லப்படுகின்ற சுகஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார். 10வது வீடு என்று சொல்லப்படுகின்ற ஜீவனஸ்தானத்தில் கேது பகவானும், அயன சயன சுகஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார்கள்.
பொதுவாக அந்த கும்ப ராசிக்குன்னு பார்த்தோன்னா ஆதாயம் 14 விரயம் 14 என்கின்ற வகையில் இருக்குது. அதுக்காக லாப நஷ்டம் ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய சிரமங்கள் இருக்காது அப்படிங்கிறது தான். ஆனால் ஆதாயம் 14 விரயம் 14 என்கின்ற காரணத்தினால பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் செலவும் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஏன்னா இப்போ நம்ம தனுசு ராசிக்கு அப்புறம் 14 ஆதாயம் 14 செலவு என்பது கும்பராசிக்கு தான் வருது. அதே நேரத்தில் ஆரோக்கியத்தை பற்றி பார்த்திங்கன்னா ஆரோக்கியமும் சரி உடல் நலம் பற்றியும் சரி நல்ல வைத்திய செலவுகள் இருக்கும். ஏதாவது வியாதிகள் வந்து செல்லக்கூடிய தன்மைகளும் அடிக்கடி ஏற்படக்கூடும். ஏன்னா சனி பகவான் 12வது வீட்டில் உட்காந்துருக்கார், ஜென்மத்தில் குரு பகவான் உட்காந்துருக்கார். அதே நேரம் நம்ம கும்பராசியில் அவிட்டம் 2, 3, 4 மற்றும் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் இந்த அவிட்டம் நட்சத்திரம் என்பது ஜூலை முதல் நவம்பர் வரை சிறப்பான பலன்களை பெறக்கூடிய வகையிலும், அதன் பிறகு வருகின்ற நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் சுமாரான பலன்தான். மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளோடு இருக்க முடியாது. அடுத்ததாக சதயம் நட்சத்திரம். பொதுவாக அந்த சதய நட்சத்திரத்துக்கு ஜூலை முதல் நவம்பர் வரைக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நிறைய பண வரவு இருக்கும். அதே நேரத்தில் நம்ம செலவுக்கு மீறிய சேமிப்பும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நடுவில் அந்த ஜூலைலேருந்து நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் பின்னர் நவம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. நல்ல முன்னேற்றமாக வளர்ச்சியாக புதிய முயற்சிகளை செய்கின்ற தன்மை இருக்கும். அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பார்த்தோன்னா முதல்ல ஏப்ரல்லேருந்து ஜூலை வரைக்கும் சுமாரான பலனும், அதன் பிறகு நல்ல அற்புதமான பலன்களும் ஜூலைலேருந்து நவம்பர் வரைக்கும், பின்னர் கொஞ்சம் மந்தமாகி சுமாரான பலன்களை நவம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் பெறுவார்கள். இந்த பொதுவான பலன்னு பார்த்தோன்னா 1-12க்குரிய சனி பகவான் 12லேயே ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால நம்முடைய எண்ணங்கள் பல தடைப்படும். நம்முடைய முயற்சிகள், நம்ம இதை பண்ணலாம், இப்படி இருக்கணும், வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்முடைய தடங்களை பதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள்லாம் கொஞ்சம் தடைப்படக்கூடிய தன்மை இருக்கும், அல்லது அது பாதை மாறுகின்ற தன்மை இருக்கும். பொதுவாக அந்த கும்ப ராசிக்கு 7 சனியும் ஆரம்பமாகிற காலத்தில் என்ன ஆகிடும்னா, நம்ம செய்கிற நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம ஐஐடி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் நடுவில் ஏற்படுகின்ற சில தடங்கல்களால் சரி பொறியியலாவது படிப்போம், இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துடும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்முடைய உயரத்தை குறைத்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் சனி பகவான் அதிபதியாக கும்பராசிக்கு கொண்டதால் தொழிலாளர்கள் நலம் காக்கப்படும், தொழிலாளர்களின் போராட்டங்கள் வெற்றி பெறும். சுரங்கம் மற்றும் நெடுஞ்சாலை துறையில் இருக்கிறவங்க நிறைய விபத்துக்களை சந்திக்க வேண்டியிருக்கும். வாகன ஓட்டிகளின் அதிகரிப்பும் அதே நேரத்தில் வேகமும் பல விபத்துக்களுக்கு காரணமாக கூடும். அதே நேரத்தில் தொழிலாளர்கள் தங்களுடைய நலனுக்காக போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உலக அளவில் அந்த பொறியாளர்களுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் பொறியாளர்கள் புதிய முயற்சிகளை அல்லது புதிய வடிவங்களை தங்களுடைய படிப்பில் உற்பத்தி செய்வார்கள். அதில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். பொறியியல் படிக்கின்றவர்கள் படிப்பில் மிகப்பெரிய மாற்றமோ புதிய கண்டுபிடிப்புகளோ வளர்ச்சிக்கான அடிப்படையாக அமையும். அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் போராட்டம் வெற்றிகரமாக நடைபெறும். இந்த அடிமட்ட மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஏதோ வகையில் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்கும். விலைவாசி உயர்வு அவர்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கின்ற காரணத்தினால் போராட்டம் வேகம் எடுக்கும். திருட்டு, கொலை, கொள்ளை போன்ற பல விஷயங்கள்
சர்வசாதாரணமாக மாறக்கூடிய தன்மை இருக்கும். காரணம் என்னவென்றால் விலைவாசி உயர்வும் அதே நேரத்தில் வருமானம் அவ்வளவு இல்லாத ஒரு சூழ்நிலையும் மக்களை திசை திருப்பிவிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கும்ப ராசிக்கு தனிப்பட்ட முறையில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, குரு பகவான் ஜென்ம ராசியிலேயே அமர்ந்திருக்கின்றார். ஜென்ம ராசியில் குரு இருந்தால் மிகப்பெரிய பலம், வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடையக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார். நேர்மை, ஒழுக்கம், நியாயம் இதை அடிப்படையில் எப்படியாவது வளர்ச்சி பெற்று வர வேண்டும் என்கின்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். ஆனால் குரு பகவான் தனித்து கும்பராசியில் இருக்கிறதுனால சற்று பலவீனமான பலனை பெறுகின்ற அமைப்பில் தான் இருப்பார். அதே நேரத்தில் 4வது வீட்டில் ராகு பகவான் இருப்பது படிப்பில் ஏதாவது ஒரு சுணக்கம் ஏற்படுகின்ற தன்மை இருக்கும். படிப்புக்காக பணம் செலவழிக்க முடியாத ஒரு சூழ்நிலையோ அல்லது படிப்பு நாம் எதிர்பார்த்த அளவுக்கு வராத காரணத்தினாலோ படிப்பில் கவன சிதைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிலர் காதல் மூலமாக தன்னுடைய படிப்புகளை கோட்டை விடுகின்ற தன்மையும் இருக்கும். பொதுவாக 4வது வீடு அப்படிங்கிறது மாத்ருஸ்தானம், தாயை பொறுத்தவரை தாய் காரகம். அதனால் தாயின் உடல்நலம் மற்றும் அவர்களுடைய உறவுகள் என்பது சற்று பாதிப்படையக்கூடிய தன்மை இருக்கும். 10வது வீட்டில் கேது இருக்கிறதுனால சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிற்சாலைகளை நடத்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம், வளர்ச்சி மற்றும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கும். நல்ல ஒழுக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருக்கும். இப்படித்தான் நம்ம வாழணும், இப்படி வாழ்ந்தால் தான் நமக்கு முன்னேற்றம், அல்லது இப்படி வாழ்வது தான் நியாயம் என்கின்ற ஞானம் பிறக்கும். புனித யாத்திரை போன்ற விஷயங்களை மேற்கொள்ளுகின்ற ஒரு உற்சாகம் பிறக்கும். பொதுவாக அந்த 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கேது பகவான் 10வது வீட்டில் இருக்கிறதுங்கிறது வருமானத்திற்கு ஆதாரத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மை. சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தால் தானே நம்ம சம்பாதிக்க முடியும். தினசரி 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறதுன்னு நம்ம அப்படியே இருந்துட்டோன்னா சம்பாதிக்கணுங்கிற ஆசையே வராது. யாருக்கெல்லாம் நம் தேடுதல் இருக்கோ அவங்க தான் கண்டுபிடிப்பார்கள் என்று சொல்லுவார்கள். அதே போல் 10வது வீட்டில் ஏதாவது ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த 10வது வீட்டில் நம்ம சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குவார். அந்த வகையில் கேது பகவான் 10ல் இருக்கிறதுனால ஆன்மீக சம்பாதிக்கின்ற வகையில் ஆன்மீகமும் வளரும், அதே நேரத்தில் வருமானமும் கூடக்கூடிய தன்மை இருக்கிறது. 12வது வீட்டில் சனி. பொதுவாக சனி 12வது வீட்டில் இருந்தாலே சற்று சிரமம் தான், பணத்தட்டுப்பாடு இருக்கும். ஆனால் 12வது வீட்டில் ஆட்சியாக சனி உட்கார்ந்துருக்கார். ஆனால் ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா, மகர கும்பத்திற்கு அதிபதி சனி தான். அதனால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை எல்லாம் தரமாட்டார் கும்பராசிக்கு. ஆனாலும் பொருளாதார சீர்கேடு இருக்கும். பொருளாதாரம் நம்ம சம்பாதிக்கின்ற பட்ஜெட் போடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். எதிரிகள் தொல்லை இருக்கும். நம்ம ஏதான ஒரு விஷயத்தை பண்ணோன்னா அதுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் 4 பேர் இருப்பாங்க. அதையும் மீறி நாம் வெற்றியை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும். அதே நேரத்தில் சேமிப்புகள் கரையும், பண இழப்புகள் ஏற்படும். நம்ம வீடு வாங்கிறதோ அல்லது நம்ம யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு அதன் மூலமாக நமக்கு நஷ்டம் ஏற்படுகின்ற அல்லது நம்முடைய மேல் வழக்குகள் தொடுக்கின்ற தன்மை இருக்கும். பொதுவாக இந்த பேங்கில் கடன் வாங்குறவங்களாம் இந்த காலகட்டத்தில் சிரமத்தையும் நீதிமன்ற வழக்குகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் நம்ம பணம் என்பது சற்று கவனமாக பயன்படுத்த வேண்டும். பொருட்களை எங்காவது மறந்து வைத்துவிட்டு ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அல்லது திருட்டு கொடுக்கின்ற அல்லது பணத்தை பொருளையோ இழக்கின்ற வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் கவனமாக இல்லாட்டா ஏற்படக்கூடிய சில நஷ்டங்கள், கஷ்டங்கள். பொதுவாக அந்த 12வது வீட்டில் சனி பகவான் இருப்பது என்பது கணவன் மனைவி 2 பேரும் வெவ்வேறு இடத்தில் வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். 2 பேரும் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒருத்தருக்கு வேலை மாற்றல் ஏற்பட்டால் 2 பேரும் பிரிந்து இருக்கின்ற ஒரு தற்காலிக பிரிவு கண்டிப்பாக ஏற்படும். அல்லது சிலர் வேலை பார்த்து கொண்டே படிக்கின்ற காரணத்தினால் வேறு இடத்தில் இருந்து வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக மாணவர்களுக்கு அல்லது வெளிநாட்டில் வேலை செய்கின்ற அல்லது வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்கின்ற
ஆர்வம் இருக்கின்றவர்களுக்கு குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டிலோ அல்லது வெளி ஊரிலோ வேலைக்கோ அல்லது படிப்புக்காகவோ செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்திலிருந்து பிரிந்து செல்லுகின்ற அது நல்ல விஷயமாக இருந்தாலும் வெவ்வேறு இடத்தில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி குருவோட பார்வை என்பது 5, 7, 9வது வீடுகளில் வருது. அந்த 5வது வீடு என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அது மிக சிறப்பானது. குழந்தைகள் பற்றியது. புத்திரத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கின்றவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். அதே நேரத்தில் 7வது வீட்டில் கலத்திரஸ்தானத்தில் குருவின் பார்வை உயர்ந்து குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். இல்லறத்தில் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கின்ற தன்மை இருக்கும். 9வது வீடு பாக்கியஸ்தானம். அந்த இடத்துல குருவோட பார்வை உயர்றதுனால உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக தந்தையார் மிகுந்த சந்தோஷத்தை அடைவார். அல்லது தந்தையாரின் தொழிலை நீங்கள் ஏற்று நடத்தி வருவீர்களானால் அதில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம். எப்படியானாலும் உங்களுடைய நடவடிக்கை என்பது உங்களுடைய பெற்றவர்களுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தருகின்ற வகையில் இருக்கும். அதே மாதிரி சனியோட பார்வை என்பது 2வது வீடு மற்றும் 6வது வீடு மற்றும் 9வது வீட்டில் வருது. 2 என்பது வருமானத்தை சொல்லுகின்ற இடம். தனஸ்தானத்தில் வருதுனால கொஞ்சம் வருமானம் தாமதமாக கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே நேரத்தில் 6வது வீட்டில் சனி பகவான் பார்வை வருதுனால நல்ல ஆரோக்கியம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 9வது வீடு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நம்ம ஏதாவது தந்தையாருடன் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அல்லது நம்முடைய உயர்கல்வி ஏதாவது ஒரு விதத்தில் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா நம்ம 4வது வீட்டில் இருக்கிற ராகு, 12வது வீட்டில் இருக்கிற சனி 2 பேருக்குமே பரிகாரம் செய்வது நல்லது. ஏற்கனவே சொன்னது மாதிரி சனிக்கும் ராகுவுக்குமாக சேர்த்து நவக்கிரகத்தில் சனிக்கிழமை என்று அர்ச்சனை செய்து வருவது, உங்களுடைய நட்சத்திரம், கோத்திரம் மற்றும் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து வருவது நல்லது. முடியாவிட்டால் அந்த மாதத்திற்கு ஒரு முறை உங்களுடைய நட்சத்திரம் வருகின்ற நாளில் அர்ச்சனை செய்வது சிறப்பானது. பொதுவாக இந்த சனி பகவானுக்கோ ராகு பகவானுக்கோ பிரீத்தி செய்வதாக இருந்தால் உதவிகள் செய்வது, தான தர்மங்கள் செய்வது என்பது மிகச் சிறப்பானதாகும். குறிப்பாக ராகுவுக்கு தான தர்மம் என்பது அவ்வளவு மிகப்பெரிய தோஷ நிவர்த்தி ஆகும். ஆகவே நல்ல தான தர்மங்கள், கல்வி, அன்னதானம் செய்வது, வஸ்திரதானம், துணி வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அனாதை ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பிறந்த நாள் வருகின்ற போது அல்லது உங்களுடைய திருமண நாள் வருகின்ற போது, வேறு ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுகின்ற போது வீட்டில் 100 பேருக்கு சாப்பாடு போடுறதோடு அந்த அனாதை ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை சோறு போட்டால் அது மிகப்பெரிய பாக்கியமாகவும் புண்ணியமாகவும் தோஷ நிவர்த்தியாகவும் அமையும். ஆகவே இந்த கும்பராசி என்பர்கள் சராசரிக்கும் மேலாக நல்ல பலன்களை பெறப்போகின்றார்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.